பயிற்சியின் போது 1 நிமிடம் பார்த்தல், 2 நிமிடம் கண் பொத்துதல். கண்ணாடி பயிற்சியின் போது 2 நிமிடம் பார்த்தல், 3 நிமிடம் கண் பொத்துதல். இந்த வித்தியாசம் எதற்காக அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்ட்டு. கேள்வியை மறுபடியும் சொல்றேன். தீப பயிற்சியின் பொழுது 1 நிமிடம் பார்த்தலும் 2 நிமிடம் கண் பொத்துதலும், கண்ணாடி பயிற்சியின் பொழுது 2 நிமிடம் பார்த்தலும் 3 நிமிடம் கண் பொத்துதலும் எதனால்? அன்பர்கள் கை உயர்த்தி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நண்பர்கள் கைகளை உயர்த்தி தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கோதையம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. நல்லதொரு பஞ்சேந்திரிய தவம் சிறப்பாக வழிநடத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பற்றிய ஒரு சிறிய ஆராய்ச்சியாக அந்த கேள்விக்கான விளக்கமாக, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5 புலன்களின் வழியாக உயிரின் ஆற்றல் வெளிப்படுகிறது. அது ஜீவகாந்த செலவாக நாம் அனுபவங்களாக பெற்று வருகிறோம். அப்போ இருப்பு குறைகிறது. அது நியாயமான ஒன்று. 5 புலன்களை ஒப்புமை செய்து பார்க்கின்ற போது கண்கள் வழியாக அதிகமாக ஜீவகாந்த செலவு என்பது எப்போதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சதவிகிதத்தை ஒப்புமை செய்து பார்க்கும்போது அப்போ கண்கள் வழியாக அதிகமாக செலவாகிறது. இப்போ தீபத்தை பார்க்கின்ற போது எந்த பொருளை பார்க்கும் பொழுதும் அலை இயக்க தத்துவம் அலையாக மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி கொண்டிருக்கும். நம்ம கண்கள் வழியாக அந்த தீப சுடரை பார்க்கின்ற பொழுது 1 நிமிடம் பார்க்கின்ற பொழுது நம்ம கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் பட்டு மோதி அந்த பிம்பம் நமக்கு தெரியறது. அப்போ உடல்ல ஜீவகாந்தம் வெளிப்பட்டுதான் பார்க்கிறோம். இப்போ அந்த வெளிப்படுகின்ற அந்த குறைபாட்டை நிறைவு செய்து கொள்வதற்காக வான்காந்தத்தின் மூலமாக மனம் என்ற ஜீவகாந்த அலையை கொண்டு உடலுக்கு உள்ளாக மனதை செலுத்தி வான்காந்தத்தை உள்ளே நிரப்பிக் கொண்டோம். இப்போ செலவுக்கு 2 மடங்காக வரவை அதிகப்படுத்திக் கொள்வது. பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற செலவுக்காக 2 மடங்காக அதிகப்படுத்திக் கொள்கின்றோம். இப்போ கண்ணாடி பயிற்சியில போகும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா, அங்கே பார்க்கின்ற பொருளும் நாம் தான், பார்க்கப்படும் பொருளும் நாம் தான். கண்ணாடியில பார்க்கின்ற பொழுது அப்ப சூக்கும வெளிப்பாடு என்பது சதவிகிதப்படி அதிகப்படும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 56% சூக்கும வெளிப்பாடு அதிகமாகும் கண்ணாடி பயிற்சியில பார்க்கின்ற பொழுது. அதனால நிறைய குறையும் பொழுது நிறைய உள்ள வாங்கி கொள்ள முடியும். இப்ப அந்த அடிப்படையில் 2% அதாவது 2 பங்கு நம்ம பார்க்கின்ற பொழுது அதற்கு 3 பங்கு வாங்கிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இரட்டை மடங்காக இல்லை அப்படின்னா அங்கே மோதி பிரதிபலிப்பதும் நம்முடைய உருவத்திலிருந்துதான். அதனால அங்கே நாமே பார்க்கிறோம் நம்மள, அங்க பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றலும் நம்மிடமிருந்து. அப்படிங்கும் போது அங்கே 2 மடங்கு பார்க்கின்ற ஆற்றல் செலவாகும் போது அதை 3 பங்காக 2:3 அந்த சதவிகிதத்துல நம்ம உள்ள வாங்கி கொள்ளும் போது இருப்பு அதிகமாகும். ஏனென்றால் அதிகமாக சூக்கும வெளிப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. நமக்கு முதல்ல ஏற்படுறது எவ்வளவு சதவிகிதமா இருந்தா கூட தொடர்ந்து கண்ணாடி பயிற்சி செய்ய 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 கிட்டத்தட்ட உச்சபட்சமாக 56% சூக்கும வெளிப்பாடு ஏற்படும். அப்ப அந்த 56% நம்ம
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தூய்மையான வான்காந்தத்தில இருந்து நல்ல ஆற்றலை உள்ளே நிரப்பிக் கொள்ளும் போது நம்முடைய ஜீவகாந்தம் தெளிவு பெறும், மனம் அமைதி பெறும், நல்ல ஆற்றல் களம் பெருகும். அப்போ நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவாக அன்றைய நாள் முழுவதும் நல்ல விஷயங்களுக்காகட்டும், எண்ணம் சொல் செயல் மூன்றுமே நல்ல முறையில் இருப்பதற்கு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி உதவும் என்ற வகையிலே எனக்கு தெரிஞ்ச கருத்தை பதிவு சொல்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இதனைத் தொடர்ந்து முக்கிய அறிவிப்புகள். வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திடீர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் பிரம்மஞான பயிற்சிகள் தொடங்கும் வரை, அதாவது செப்டம்பர் 11-19 வரை நடைபெற உள்ளது. திடீர் சொற்பொழிவுக்கு பதிவு செய்ய விரும்பும் அன்பர்கள் தங்கள் விருப்பத்தை இங்கு பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைப்புகள் தலைப்பு என்னங்க? பூர்வ நிலை அறிவறிதல் பரமானந்தம். நன்றிங்க ஐயா. பூர்வ நிலை அறிவறிதல் பரமானந்தம். நேரம் ஒவ்வொரு அன்பருக்கும் 15 நிமிடங்கள் வழங்கப்படும். நாட்கள் வரும் சனி மற்றும் ஞாயிறு, செப்டம்பர் 5 மற்றும் 6. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 6ஆம் தேதி அமெரிக்கா அளவிலான மாதாந்திர ஆங்கில வழி சத்சங்கம் நடைபெற உள்ளது. முதுநிலை பேராசிரியர் அருளானந்தம் ஐயா அவர்கள் பங்கேற்று நற்சிந்தனை வழங்க உள்ளார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழ் வழி காயகல்ப வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் 19 முதல் பிரம்மஞான பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. வாழ்க வளமுடன். நிகழ்வின் இறுதியாக பாடல்கள். வேதாத்திரிய பாடல் பாட சங்கரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட ஆடல் நாயகி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட சுந்தரமையா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். சங்கரி அம்மா இருக்கீங்களாங்கம்மா? இருக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்பா. வாழ்க வளமுடன். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுடல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழும்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழும்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மணமாமுயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். நன்றிப்பா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். More from the universal magnetism, from the one another, we get more. That's how into our body. Then we actually gain more biomagnetism. So when it starts to fill the void, that is when like it starts to fill in our body, then we get more biomagnetism. So to fill whatever we have lost. So in the case of lamp casing, we are looking at the light and the lamp, so which is outside us, right? And when you look at that, the expenditure is high compared to when you look at your own picture in a mirror. When you look at the expenditure of your biomagnetism, that goes out, since you are taking your own image, you don't really spend a lot of biomagnetism in the mirror gazing. But in the lamp gazing, there is more than what you spend in mirror gazing, right? So that's why the time is slightly different based on the amount of biomagnetism that is being spent as part of the exercise. That's my. Thank you, Aya. Nice. Be blessed everyone, Aya. Purnimamma, you want to share? Yes, Amma, I want to share, Amma. Prabhu explained nicely, Amma. In the lamp exercise, we are spending more biomagnetism, Amma, and we can get the pure magnetic force, universal magnetic force, Amma. This one is, I can give the simple example, Amma. If you want to clean our house, we can pour the more water. We can get more cleanliness. Like that only. In lamp exercise, we are spending our more biomagnetism. We can get the pure universal magnetism, Amma. It will remove the imprints of our life force. So the imprints is the only reason for the our genetic center impurities and the the thoughts and actions, everything, the reasons is imprints. So you want to clean our imprints, because Swamiji told in the world, the 99% of people have impure genetic center. So
when you do this lamp exercise, we will spend our impure life force and we can get the more pure magnetism, Amma. And our teachers will insist us, first you do lamp exercise, and then you start mirror exercise. In our teachers, we will insist like that only. But nowadays, everyone won't give the lamp exercise, Amma. It's very must. Yeah, and a lot of exercises are available, but in this mirror and lamp gazing exercise are more benefit, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Very nice explanation. Be blessed by the divine, Amma. Next, Aruniti Karthikeyan Ayya can explain about this, Ayya. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Both Prabhu Ayya and Purnima Amma explained very clearly about the things. I just want to add one more thing, that during lamp gazing, when we are looking at the lamp, we are spending our biomagnetism by looking at lamp. According to wave theory, there is a reflection. That's why we are seeing the lamp light and the spreading wave of lamp as well, the brightness around the lamp. When that happens, the reflection is just to identify the object we are looking through eyes, but we spend a lot of energy, or biomagnetic energy. When we are losing something, we always have to maintain the limit and method, right? So that is the reason why when we spend, we need to be very cautious. So that is the reason we have 1 minute on lamp gazing, where the reflection is very less. It is just to identify the object, but the spending through eyes is more. So that's the reason we are spending 1 minute on lamp gazing. But in case of mirror gazing, when we are looking at the mirror itself will reflect a lot. And moreover, when we look at the mirror, we are not seeing any other objects other than us. So the qualitative waves we are spreading across as a mind to look at the mirror is nothing but the same quality we are reflecting. So in that case, we are not losing more energy like what we used to lose on the lamp gazing. That is the reason why we are maintaining 2 minutes on viewing during the mirror gazing and a minute on lamp gazing. And the same way, when we are doing the eye palming, we are spending 2 minutes on lamp gazing and 3 minutes on mirror gazing. So we need to double the amount of time to observe for the lamp gazing, because we spent a lot. But in mirror gazing, we didn't lose much. So it is okay to maintain 3 minutes. Even Maharishi is maintaining limit and method even when we are observing the universal magnetism on both the biomagnetic intensification. That is again one of the main teachings we need to get from this biomagnetic intensification, where we need to apply limit and method even in that. So that's the reason for this question, Amma. Thank you, Amma. Thank you, Ayya. Very nice explanation, Ayya. Be blessed by the divine. Karthik Ayya, can you share anything? Be blessed by the divine, Amma. I have one question. So most of the time I'm hearing like mirror gazing is really good as compared to lamp gazing, because we are not losing any energy. And then why we have to do mirror lamp gazing? So always we can do mirror gazing. Is there any reason that we have to do both?
Prabhuya, can you answer this? Yes, Amma, I'll explain what I know. I think in the process of it's about the learning process, right? You will not go to second grade before completing the first standard, right? First grade or first standard. So similarly, both the exercise are dealing with the biomagnetism and your astral body as well, right? So in the astral body, when you are dealing with the astral body, you have to be careful. That's why you start with the lamp gazing, where you are learning about the astral body and the biomagnetism, which is easy. I mean, like in the lamp gazing might be easier process to understand and practice. Then when it comes to mirror gazing, it is more intensified than the lamp gazing, right? Astral body comes out more and all. So that's the reason Maharishi has put lamp gazing before and mirror gazing later, so that you have learned the whole process. That is one. Then why do we need to continue to practice both the exercise? I think Purnima had an explanation. So lamp gazing might, I think, clean up our biomagnetism more is my understanding. Anybody, but yeah, why we learn first lamp gazing and then mirror gazing, there is an explanation. You need to learn the process, the simpler one first, then the complex one. But why do we need to continue to practice? I think lamp gazing might eradicate some of the imprints, or I mean, I am not really sure about it. Purnima or Karthikeyanaya? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, you explained it perfectly, Ayya. So the reason why we need to continue doing is because we are not, we are living in our regular life, right? So there is a possibility that we need to do so many things. When we are in action, we will always gain good and bad, because when we are in motion, we are not in the pure state. So it's always good to clean up ourselves regularly. And whenever we do an action, the action starts from the genetic center as a thought. So when it comes into action, it just pulls the quality of the thought around the universe, and we end up doing actions for that thought. So when we do that, we will always get some experience going back to genetic center. So it will have both good and bad. So it's better to do lamp gazing along with mirror gazing, to make sure that we purify our biomagnetism with the perennial flow of universal magnetism. And mirror gazing is actually a very easier and natural process of spending and then gaining. So whenever we lose biomagnetism out by looking at something, and when we close our eyes and then think about ourselves, it is an easy method to observe universal magnetism, which is a pure form of magnetism. So that's the reason why we need to practice both together, just to make sure that we are cleaning up, and then we are using it to project our astral body as well through mirror gazing. So yeah, so in the mirror gazing, you are saying that in the cleaning up. Yeah. In the lamp gazing, it is cleaning up the biomagnetism. Yeah. Okay. Yeah, because we are losing something by looking at it, and then we are gaining something, just a potential difference. So when we lose something, the potential place to push something in, and when it comes out, for example, if you are sensing something, or if you're experiencing something through our 5 senses, the moment we experience, immediately it just transforms into the static state, right?
after we experience it, it immediately transforms into static state. So whenever it comes out, the moment it comes out as a expense, it immediately transformed into universal magnetism. Only the experience is going back to our genetic center. Okay, so it is cleaning up. Lamp gazing, it still helps in cleaning up. Yes. Mirror gazing is more in terms of intensification of the biomagnetism. So that's why we continue to do both the ones. Maybe if Yes, somebody is like pure or not doing all-time meditation, maybe they may not really need to do a lamp gazing, Yes. but that's the advanced state. But for us, we have to do both. Okay, yeah, that makes sense. Yes, yeah. Did it Karthikeya, answer your did I question? answer your question? Yeah? Yeah, thank you. Yeah, it's very clear. Understand. Be blessed by the divine. Thank you, Aya. Thank you, Ma. Thank you, Aya. We can conclude our session. Okay, yeah. Anything else, Amma? We want to add Yeah, anything? Nivita Sri Amma, I think she want to share something. Yeah, sure. Can you please explain about your thoughts? Okay. Then let us conclude this session with blessing for the world. Aruniti Shanti Ji Amma, can you please sing blessing for the world?